வணக்கம், நான் உங்கள் லெனார்ட். இன்றைக்கி நம்ம PixelRAG அப்படின்னு ஒரு ரீசெண்டாக வெளியான ஒரு டெக்னாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். PixelRAG அப்படிங்கிறது யூசி பர்க்லி, பிரின்ஸ்டன், EPFL அண்ட் டேட்டாபிரிக்ஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கம்பெனிஸில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி. இது மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, வெப் கண்டென்ட்டை டெக்ஸ்ட்டாக பார்ஸ் பண்ணி அதை வச்சு ஆன்சர் பண்ணி தான் யூஸ் பண்ணி நம்ம ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்க ஒரு புது அப்ரோச் யூஸிங் பிக்சல்ஸை வச்சு எப்படி அந்த வெப் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது அப்ரோச்சை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு எல்லா வெப் கண்டென்ட்டையும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அந்த டெக்ஸ்ட்டு தான் நம்ம ஒரு கேட்குற கேள்விக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எது பெஸ்ட்டான வெப் கண்டென்ட்டோ அதை ரேங்க் பண்ணி எடுத்து அந்த கண்டென்ட்டை பார்ஸ் பண்ணி நமக்கு பதிலாக சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ரோச்சில் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான 2D ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டேபிள்ஸ் அண்ட் எவிடென்சஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சரியாக பார்ஸ் ஆக மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி லாட் ஆஃப் த HTML கண்டென்ட் நம்ம ஒரு ஹியூமன் ஐக்காக நம்ம விஷுவல் லேஅவுட்டாக வச்சுருப்போம். அது மாடல்ஸால் சரியாக புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் சரியான வெப் கண்டென்ட்டை புல் பண்ணி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இவங்க ஒரு குறைய சொல்கிறாங்க இந்த கரண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம HTML கண்டென்ட்டை ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் ஆன்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இவங்க HTML கண்டென்ட்டை ஒரு வெப் பேஜாக ஒரு விஷுவல் லேஅவுட்டாக ரெண்டர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு பிக்சல்ஸாக மாடலுக்கு கொடுத்து அவங்க ஆன்சர் ஜென்ரேட் பண்ண வைக்கிறாங்க. தட் இஸ் வாட் த PixelRAG இஸ் டூயிங் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஸ்டேட்டஸ் கோ. அண்ட் இந்த விதம் இவங்க பெட்டர் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த 2D லேஅவுட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஸ்பேஷியல் லேஅவுட் ஆஃப் திங்ஸ் இது ரொம்ப பெட்டராக ப்ரிசர்வ் பண்ணி அந்த விஷுவல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கண்டென்ட்டையும் அது பெட்டராக ஆன்சரில் யூஸ் பண்ணிக்குது. அண்ட் ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை அந்த டோக்கன்ஸ்குள்ளே பேக் பண்ண முடிகிறதுனால இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது விஷுவல் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஃபைன் டியூனிங் தேவைப்படுது ஃபார் பீயிங் ஏபிள் டு டூ பெட்டர் விஷுவல் ரீசனிங் அப்படின்னு ஒரு ட்ராபேக் அப்படியும் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச்சை வச்சு இவங்க இது வரைக்கும் ஒரு 7 மில்லியன் விக்கிபீடியா பேஜஸை இவங்க வெப் பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸாக ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு இவங்க ஒரு PixelRAG அப்படின்ற சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதை இவங்க ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு தடவை இவங்க ஒரு கொஷின் மாதிரி எடுத்து அந்த கொஷினை அவங்க எஸ் ஆர் நோ லைக் இவங்க ஆன்சரை பார்க்க வச்சுக்கிட்டு இவங்க ஒரு சிந்தடிக் டேட்டா செட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு இவங்க ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணிக்கிறாங்க அவங்க விஷுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்படி பண்ணது மூலியமாக அவங்களால இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது ஆன் விக்கிபீடியா டேட்டா செட்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது முக்கியமாக எங்கே ஷைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் ரேகோட டேபிள்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் இது 11% பெட்டராக ஆன்சர் பண்ணுது. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த இன்ஃபோ பாக்ஸஸ், இந்த ரொம்ப விஷுவல் அட்டென்ஷன் கிராபிங் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல நம்மளோட வெப் பேஜஸில், அதில் இருக்கிற கண்டென்ட்டை பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாலாம் இது ஆல்மோஸ்ட் 20% பெட்டராக ஆன்சர் பண்ணுது. ஏன்னா அது எல்லாமே ஒரு ஹியூமன் ஐ அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக நம்ம விஷுவல் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் திங்ஸ். பட் நம்ம விஷுவல் அப்படியே பிக்சல்ஸாக வச்சுருக்கும் போது அந்த இம்பார்ட்டன்ஸும் மாடலால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பெட்டர் ஆன்சர்ஸ் 20% பெட்டராக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷன் யூஸ் பண்ணுறதுல ஒரு ட்ராபேக் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிக்சல்ஸ் ஆர் வெரி ஹெவி, ஸோ டோக்கன்ஸ் ரொம்ப அதிகமாக செலவாகுமே அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டும் போது விஷுவல்ஸ் ஸ்டார்ட் டு டாமினேட் மச் பெட்டர் இன் ஸ்பேஷியல் ரீசனிங். ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் டெக்ஸ்ட்டால் கொடுக்க முடியுது. ஒரு காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக எஸ்பெஷலி ஸ்பேஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்பவே விஷுவல் எலிமெண்ட்ஸ் பெட்டர் ஆகுது. அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டூயிங் பெட்டர், இட் இஸ் ஆல்சோ வெரி டோக்கன் எஃபிஷியன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் டோக்கன் கொடுக்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃபுல் ஸ்டாப், கமா, செமிகோலன், it gets equal number of tokens as much as any other alphabet that you use. ஆனால் நீங்கள் விஷுவலாக பண்ணும்போது a lot of it can be easily compressed down, 3 times கம்ப்ரெஸ் பண்ண முடியுது. ஸோ உங்களோட டோக்கன் காஸ்ட் ரொம்பவே குறையுது. அண்ட் accuracy of your data is also increasing multiple times, 70% more. ஸோ இவங்க இதன் மூலிமா இவங்க ஒரு வெரி நாவல் அப்ரோச் உருவாக்கியிருக்கிறாங்க.
அண்ட் ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி இது வந்து ரொம்ப பெருசாகவும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் இஸ் நாட் த ரைட் வே இன் விச் ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வெப். நம்ம பார்த்து தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம மாடல்ஸ்க்கும் விஷன் டிஃபால்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெப் கொடுத்தோன்னா we can have the same web content that both AI and humans can share using. இல்லாட்டி நம்ம இது ரெண்டுக்கும் தனித்தனியான வெப் உருவாக்குற நிலைமை உருவாகலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். ஸோ ஐ டெஃபினெட்லி லவ் த வே தே ஹவ் பில்ட் திஸ் பேப்பர். அண்ட் இது வந்து அவங்க ஒரு வெப்சைட்டாகவும் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து விக்கிபீடியாவை இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணி ஒரு சர்விங் ஏபிஐ உருவாக்கியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் கொஷின்ஸ் அபவுட் any web content, and instead of TextRAG they are using the the screenshots and using that to answer questions, and they believe this is a much better approach. Kudos to these researchers. This is a wonderful paper and I'm looking forward to seeing more from this research group. Thank you.